ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரத்துக்குமே வந்து ப்ளவுஸ் ஆர்டர் வர ஆரம்பிச்சுட்டு, இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்ம ப்ளவுஸுமே தைக்கணும். அதே மாரி நெறைய பேருக்கு வந்து பெண்டிங் ப்ளவுஸ் அதிகமா இருக்குக்கா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த ப்ளவுஸை பார்க்கும்போதே எனக்கு தைக்க தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க, கண்டிப்பா அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அர்ஜென்ட்டா வந்த ஆர்டரையும் நம்ம எப்படி முடிக்கிறது, அதே மாரி பெண்டிங் ப்ளவுஸை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோ இருக்க போது. நீங்க இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த சேனல்ல வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் மிஷின்ல உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா, தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். என்னதான் வந்து டெய்லி நம்ம தச்சாலுமே வந்து சில ப்ளவுஸ் வந்து பெண்டிங் ஆகுறது இயற்கை தான். ஏன்னா பங்குனி உத்திரத்துக்கு வந்து ப்ளவுஸ் ஆர்டர்லாம் வர ஆரம்பிச்சோம்னா, நம்ம பெண்டிங்ல இருக்க ப்ளவுஸ் அதாவது மீதி தைக்க வேண்டிய ப்ளவுஸ் எல்லாம் வந்து அப்படியே இருந்து போயிரும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ளவுஸையும் தைக்கணும், இந்த ப்ளவுஸையும் தைக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டா மட்டும் தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயுமே வந்து பெண்டிங் ப்ளவுஸ் கம்மியாகும். நெறைய ப்ளவுஸ் இருக்கு அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எந்தெந்த ப்ளவுஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதே மாரி எந்த கஸ்டமர்லாம் உங்களுக்கு அமௌண்ட் கரெக்ட்டா குடுப்பாங்க அப்படிங்கிறதையுமே தெளிவா ஃபர்ஸ்ட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கெல்லாம் தச்சுட்டு கடைசியா வந்து அ மீதி இருக்க ப்ளவுஸ் எல்லாம் தைங்க. இன்னொன்னு என்ன அப்டின்னா, இந்த மாரி டைம்ல வந்து நம்ம நெறைய வந்து கட் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. எதுக்கு சொல்றேன் அப்டின்னா, இப்போ 1 வாரத்துக்கு தேவையான ப்ளவுஸ் எல்லாம் ஒரே நாளா நான் கட் பண்ட்டேன்னா, அந்த 1 வாரத்துக்கு கட் பண்ற வேல இருக்காது. எடுத்து எடுத்து தைக்கிற மாரி இருக்கும். அப்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தைக்கிற மாரியும் இருக்கும். இப்ப எனக்குமே வந்து ஒரு பெண்டிங் ப்ளவுஸ் வந்து ஒரு 40 ப்ளவுஸ் இருக்கு. அது போக உத்தரத்துக்கு வேற வந்து இந்த 2 நாளா ப்ளவுஸ் குடுத்துட்டே இருக்காங்க. அதையுமே தைக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். அதையும் தச்சு தான் ஆகணும். அதே மாரி உங்களுக்குமே ஆர்டர் வர ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி மிஷின்ல உட்காந்துட்டீங்க அப்டின்னா, வீட்ல நடக்கிற ப்ராப்ளம், பிரச்சனை எதுவுமே வந்து யோசிக்காதீங்க. ஏன்னா, இந்த டைம்ல வந்து நெறைய ப்ளவுஸ் இருக்கும்போது, நம்ம வந்து அத பத்திலாம் யோசிச்சுட்டு இருந்தோம்னா, நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம வேலை நடக்காது. அதனால நம்ம தொழிலுமே ரொம்ப முக்கியம். அதனால மிஷின் கிட்ட போயிட்டீங்க அப்டின்னா, எந்தெந்த ப்ளவுஸ் என்னன்னைக்கு குடுக்கணும், இன்னைக்கு எத்தன கஸ்டமர் குடுக்கணும், அப்படிங்கிறத மட்டும் தெளிவா பாருங்க. அதே மாரி நெறைய பேர் வந்து அமௌண்ட் தரமாட்டேங்காங்கக்கா, நான் கரெக்ட்டா தான் தச்சு குடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க தான் ஃபோன் பண்ணி ஓயாம கேளுங்க. நம்ம கேட்காம இருந்தோம் அப்டின்னா, எந்த கஸ்டமரும் கொண்டு வந்து தரமாட்டாங்க. அதனால நீங்க அதுல வந்து கரெக்ட்டா இருங்க. எனக்குமே வந்து இந்த 40 ப்ளவுஸ வந்து நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஒரு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். உத்தரத்துக்கு வந்து நானுமே கோயிலுக்கு போறதுனால, எனக்குமே ஒரு ப்ளவுஸ் தைக்க வேண்டியது இருக்கு. நெறைய டெய்லர்ஸ்க்கு தெரியும். நமக்குன்னு தைக்கும்போது நம்மளால டைமே இருக்காது அப்டிங்கிற மாரி, நானுமே வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். பட் தைக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஒரு வேள தச்சேன் அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வீடியோல சொல்றேன். நீங்களுமே வந்து உத்தரத்துக்குலாம் கோயில் போவீங்களா? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி ஒரு சில பேருக்கு வந்து ஆர்டர் வருதுக்கா. ஆனா என்னால வந்து தச்சு கரெக்ட் டைம்ல குடுக்க முடியல. நான் என்ன பண்றது? நெறைய கஸ்டமர் வந்து திட்டுறாங்க. டைமுக்கு என்னால குடுக்க முடியல அப்டின்னா, ஒரு நாள் முன்னக்கூட்டியே அட்வான்ஸா வந்து நோட்ல எழுதுங்க. அவங்க 4ஆம் தேதி கேட்குறாங்கன்னா, நீங்க 3ஆம் தேதி குடுக்கணும் அப்டிங்கிற மாரி எழுதுங்க. ஏன் அப்டின்னா, அப்பதான் நம்ம 3ஆம் தேதியே முடிச்சு வைக்க ட்ரை பண்ணுவோம். இன்னொன்னு என்ன அப்டின்னா, உங்களுக்கு வந்து எத்தன ப்ளவுஸ் ஒரு நாளைக்கு தைக்க முடியுங்கிறது தெரியும். அத பொறுத்து தான் நீங்க வந்து ஆர்டர் வந்து வாங்கணும். அதே மாரி கஸ்டமர்ட்ட இந்த டேட்ல எனக்கு முடியாது அப்டின்னா, முடியாதுன்னு சொல்லுங்க. ஏற்கனவே 4 ப்ளவுஸ் குடுக்க வேண்டிய இடத்துல, நீங்க கூட 2 ப்ளவுஸையும் சேர்த்து வாங்குனீங்கன்னா, நீங்க நைட் உட்காந்து தச்சா மட்டும் தான் உங்களால முடிக்க முடியும். இல்ல நான் வந்து பகல்லேயே முடிச்சுருவேன்க்கா அப்டின்னா முடிங்க. மத்தபடிக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா, சில டைம்ல வந்து நமக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகலாம். சில வேற ஏதாவது வேலை இருக்கலாம். வேற எங்கேயாவது வெளிய போ வேண்டிய வேலை வந்துருச்சு அப்டின்னா, நம்ம அந்த ப்ளவுஸ குடுக்க முடியாது. அதனால நீங்க ஒரு ப்ளவுஸ் வாங்குறீங்க அப்டின்னா, அந்த ஆர்டர நம்ம கரெக்ட்டா குடுக்க முடியுமா? அன்னைக்கு டேட்ல நான் யாருக்கெல்லாம் குடுக்கணும்? அப்டிங்கிறத தெளிவா வந்து சொல்லுங்க. அதே மாரி இன்னொன்னு என்ன அப்டின்னா, நெறைய பேர் வந்து என்னோட டைரி கேட்குறீங்க. அ நான் வந்து எப்படி எழுதுறேன் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கேட்குறீங்க. அந்த வீடியோ வேணும்னா சொல்லுங்க. கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். அதே மாரி ஒரு சில பேருக்கு வந்து இந்த கணக்கு வழக்கு எழுதுறது, இந்த ப்ளவுஸ் எப்ப குடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எழுதுற பழக்கம் கிடையாது. ஆனா நீங்க அந்த பழக்கத்த உண்டு பண்ணுங்க. ஏக்கா நானே குடுக்குறது 2 ப்ளவுஸ், 1 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன். வாரத்திலேயே 3 ப்ளவுஸ் தான் தைக்கிறேன். நான் போய் என்னத்தக்கா எழுத அப்படிங்கிற மாரி யோசிக்காதீங்க. அந்த பழக்கம் வந்து இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க எத்தன ப்ளவுஸ் தைக்கிறீங்க, எவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்கிறீங்க, என்ன பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால கண்டிப்பா வந்து நீங்க வாரத்துல 1 ப்ளவுஸ் தச்சா கூட நீங்க எழுதுங்க. என்ன டேட்ல நான் ப்ளவுஸ் தச்சிருக்கேன். அமௌண்ட் வந்து அவங்க குடுத்துட்டாங்களா? மீதி அமௌண்ட் எதுவும் தர வேண்டியது இருக்கா? இதெல்லாம் வந்து டீட்டெயிலா எழுதுங்க. அப்பதான் நமக்கு மாச கணக்கு பார்க்கும்போது வீட்ல இருந்து நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாசத்த விட நான் அடுத்த மாசம் ஒரு ரூ. 500 எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும் அப்படின்னா, இந்த மாரி கணக்கு வழக்கு இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு கரெக்ட்டா பண்ண முடியும். ஒரு சில பேருக்கு வந்து இந்த வெயில்ல வந்து என்னால ரொம்ப நேரம் மிஷின்ல உட்கார முடியலக்கா அப்படின்னு சொல்றவங்க, பகல்ல வந்து கொஞ்சம் வேலைய வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஹீட் வந்து அதிகமா இருக்கிறது உண்மதான். நெறைய தண்ணி குடிங்க. ஏன்னா வந்து இப்போ உடம்பையுமே பார்க்க வேண்டிய சூழல்ல தான். வெயில் வந்து பயங்கரமா இருக்கு அப்படிங்கும்போது, கண்டிப்பா வந்து நம்ம தொழில் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபேன் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இல்ல வந்து
நீங்க வந்து மிஷின கொஞ்சம் நகட்டி ஃபேன் கிட்ட போட்டு உட்காந்து தைங்க. ஏன்னா வந்து எந்த டைமா இருந்தாலும் மழை பெஞ்சாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, நம்ம வேலைய நம்ம பார்த்து தான் ஆகணும். அதனால உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குமோ அந்த மாரி மாத்தி நீங்க வந்து தைங்க. வீட்ல இருந்து தைக்கிறவங்க முக்காவாசி வந்து தைக்கிறதுக்கு அதாவது டைம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, வீட்ல ஏதாவது ப்ராப்ளம் நடக்கும். இல்ல வேற யாராவது பிரச்சனைய வந்து நம்மட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி அத பத்தி யோசிச்சுட்டு, அதுக்கு சொல்யூஷன் குடுத்துட்டு இப்படியே இருக்கிறதுனால தான் நம்மளால தைக்க முடியல. உங்க வேலைய முதல்ல வந்து முடிங்க. அதுக்கப்புறமா வந்து மத்த விஷயத்துலலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா, இந்த தொழில்ல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து போட்டி இருக்கு. அப்படிங்கும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம கரெக்ட் டைம்க்கு குடுத்தா மட்டும் தான் இந்த தொழில வந்து உங்களால சர்வே பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு நல்ல தொழில் வந்து கிடைச்சிருக்கு. நீங்க நல்லா தைக்கிறீங்க. உங்களுக்கு ஆர்டருமே நெறைய வருது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த தொழில வந்து அடுத்த ஸ்டெப் கொண்டு போக ட்ரை பண்ணுங்க. எத்தனையோ பேருக்கு வந்து நல்லா தைக்கிறேன்க்கா, எனக்கு ப்ளவுஸே வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன். அந்த மாரி டைம்ல நமக்கு நல்ல ப்ளவுஸ் வருது அப்படின்னா, கண்டிப்பா அந்தந்த டயத்துல வந்து ப்ளவுஸ தச்சு குடுத்து பழகுங்க. ஏன்னா நெறைய பேருக்கு என்னன்னா, ஸ்டார்ட்டிங்ல வந்து ரொம்ப ஆர்வமா தைப்பீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னன்னா, கஸ்டமர் கேட்டா கூட அடுத்த வாரம் நான் வந்து 10 நாள் கழிச்சு தரேன், உடம்பு சரியில்ல இப்படின்னு நம்ம ஏதோ ஒரு சாக்கு சொல்லிட்டு அவங்கட்ட வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை வந்து போயிரும். அப்புறம் அவங்க வேற ஒரு ஆள்ட்ட தான் தைக்கிற மாரி பிளான் பண்ணுவாங்க. அதனால அதுக்கு வந்து நீங்க வந்து இடம் குடுக்காம, நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கஸ்டமர வந்து உருவாக்குனீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால மேக்ஸிமம் வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு டைமுக்கு குடுக்க ட்ரை பண்ணுங்க. நல்லா தைக்கிறோம், தைக்கல அப்படிங்கிறத தாண்டி, கரெக்ட் டைமுக்கு நம்ம குடுக்குறோமா அப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்க வேண்டியது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ப்ளவுஸுமே வந்து தச்சு குடுக்கும்போதே நீங்க 1 தடவைக்கு 2 தடவ வீட்லயே செக் பண்ணுங்க. அந்த ப்ளவுஸ்ல ஒவ்வொரு இடத்துலயும் வந்து செக் பண்ணி கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு குடுங்க. ஒரு வேள டைட்டா இருந்துச்சு அப்படின்னா, குடுக்கும்போதே சொல்லிருங்க. டைட்டா இருக்கு அப்படின்னா, ஒரு தையல் பிரிச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. இல்ல கொண்டு வாங்க நான் பிரிச்சு தரேன் அப்படிங்கிற மாரி சொல்லுங்க. அதே மாரி ரொம்ப வந்து கஸ்டமர் கிட்ட ஆர்க்யூ பண்ணாதீங்க. ஒரு தப்பு நடந்துருச்சு, அவங்களுக்கு அது புரியல அப்படின்னா, அத பிரிச்சு உங்களால சரி பண்ணி குடுக்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பா சரி பண்ணி குடுங்க. அது வந்து நல்லது. ஏன்னா, அவங்கட்ட பேசி, பேசி வந்து பிரச்சனைய பெருசாக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி நான் நெனப்பேன். அதே மாரி ஒருத்தங்களுக்கு உங்களுக்கும் செட் ஆகல அப்டின்னா, அந்த கஸ்டமர அவாய்ட் பண்ணுங்க. ஏதாவது சொல்லி எனக்கு தைக்க ப்ளவுஸ் இருக்கு நெறைய. இல்ல வந்து என்னால தைக்க முடியாது. இல்ல நான் தைக்கிறதில்ல இப்போ அப்டின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்கள அவாய்ட் பண்ணிருங்க. அவங்கட்ட வாங்கி, வாங்கி திரும்ப, திரும்ப வந்து நீங்க வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்காதீங்க. ஏன்னா, ஒரு ப்ளவுஸ வந்து தச்சு குடுக்கும்போது பாசிட்டிவா இருந்தா தான் அடுத்த ப்ளவுஸ் தைக்க நமக்கு ஈஸியா இருக்கும். ஒருத்தங்களே வந்து நம்மள வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்டின்னா, தொழில்லயே இருக்க வேண்டாம் அப்டிங்கிற மாரி நெனைக்கிறதெல்லாம் வரும். எனக்குமே அந்த மாரி கஸ்டமர் இருந்திருக்காங்க. உங்களுக்கு அந்த மாரி கஸ்டமர்லாம் இருந்திருக்காங்களா? அப்படிங்கிறத கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஒரு சிலர்லாம் வந்து நான் குடுத்த ரூ. 100க்கு நான் எவ்வளோ தூரம் உன்ட்ட வேலை வாங்கணுமோ, அவ்வளோ தூரம் வாங்கணும் அப்படிங்கிற மாரி பண்ணுவாங்க. எல்லா கஸ்டமரும் அப்படி இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. சின்ன சின்ன மிஸ்டேக்க கூட சரிக்கா பரவால்ல நான் அடுத்த ப்ளவுஸ் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆனா ஒரு சில பேர்லாம் வந்து ஒரு ப்ளவுஸ் தச்சு குடுத்தோம் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு 2 தடவையாவது வந்து அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, தையல் விட்டுருச்சு, அப்புறம் டைட்டா இருக்கு, லூஸா இருக்கு, தண்ணீல முக்குனோனே டைட் ஆயிட்டு, இப்படின்னு நெறைய விஷயம் சொல்லுவாங்க. இந்த மாரி கஸ்டமர்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ரூ. 100க்கு நம்ம எவ்வளோ வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாரி தான் யோசிப்பாங்க. அதனால அவங்களுக்கு யார்ட்ட தச்சா அவங்களுக்கு கரெக்ட்டா இருக்குமோ, அவங்கட்ட தச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லிருங்க. நீங்களுமே வந்து இந்த மாரி கஸ்டமர்லாம் வந்து உங்களுக்கு வந்திருக்காங்களா? அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி ஒரு சில பேர் வந்து இந்த அமௌண்ட் கேட்டீங்க அப்படின்னா குறை சொல்லுவாங்க. நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்க அமௌண்ட் கேட்காத வரைக்கும் உங்க ப்ளவுஸ் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லார்ட்டயும் சொல்ட்டுருப்பாங்க. போட்டிருப்பாங்க. அது ஒரு ஃபங்ஷன் கூட போட்டிருப்பாங்க. ஆனா, நீங்க காசு குடுக்கலையேன்னு கேட்டுட்டோம் அப்படின்னா, "நீ என்ன தச்சிருக்க? இதுக்கு போய் காசு கேட்க? தருவேன்." அப்படிங்கிற மாரி ஒண்ணு பேசுவாங்க. அந்த மாரி கஸ்டமரையும் அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம காசே கேட்கக்கூடாது. ஃப்ரீயா ஒண்ணும் நம்ம தச்சு குடுக்க முடியாது. நம்ம குடுக்குற உழைப்புக்கு நாம தான் வந்து அமௌண்ட் சொல்லணும். ஒரு சில பேர் வந்து ரூ. 100 அப்டின்னா, ரூ. 80 போதும். நான் பழைய டெய்லர்ட்டலாம் ரூ. 80 தான் தைப்பேன் அப்டிம்பாங்க. அந்த மாரி கஸ்டமர்லாம் கன்ஃபார்மா சொல்லுங்க. என்ட்ட ரூ. 100 தான்க்கா. நீங்க இல்லன்னா அவங்கட்டயே தச்சுக்கோங்க அப்டிங்கிற மாரி சொல்லுங்க. ஒரு சில பேருக்கு வந்து அது திமிரா பேசுற மாரி இருக்கும். அது அப்டி கிடையாது. நமக்குடைய கூலிய வந்து நம்ம தான் நிர்ணயம் பண்ணணும். அதுல எவ்வளோ நேரம் உட்கார்ந்துருக்கேன், எவ்வளோ நேரம் ஆகுது அப்டிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால எந்த இடத்துலயுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதே மாரி ஒரு கஸ்டமருக்கு ஒரு ரேட்டு, இன்னொரு கஸ்டமருக்கு வேற ரேட்டு அந்த மாரி வாங்காதீங்க. எப்பவுமே வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்டின்னா, அந்த அமௌண்ட்ட குடுத்துட்டு வாங்குற மாரி மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க. ஒரு சில பேர் வந்து கரெக்ட்டா தான் இருப்பாங்க. மாசம் 1ஆம் தேதி சம்பளம் ஆனா அமௌண்ட் போட்டு விடுவாங்க. அவங்கள விட்டுருங்க. மத்தபடிக்கு அமௌண்ட் வந்து கொஞ்சம் கராரா இருக்காங்க, தரமாட்டேக்காங்க கரெக்ட்டா அப்டின்னா, கொஞ்சம் நீங்களுமே அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் குடுக்குற டைம வந்து கொஞ்சம் மாத்துங்க. கேட்குற டைம் குடுக்காதீங்க. அப்பனா தான் அவங்க கரெக்ட்டா அமௌண்ட் குடுத்து தச்சு பழகுவாங்க.
அதனால உத்துறதுக்குமே எனக்கு ப்ளவுஸ் நெறைய வந்திருக்கு. உங்களுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறதையும் கண்டிப்பா சொல்லுங்க. வீடியோ வந்து எந்த அளவுக்கு என்னால போட முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 2 நாள் தான் இருக்கு. இனி தான் தைக்க ஆரம்பிக்கணும். கட் பண்ணவும் இல்ல சில ப்ளவுஸ் எல்லாம். கட் பண்ணிட்டு தைக்கணும். உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு வந்து எந்த கோயிலுக்கு வந்து நீங்க உத்தரத்துக்கு போவீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். எதுக்காகவும் உங்க தொழில வந்து விட்டுக் குடுக்காதீங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு மிஷின்ல உட்காந்து தச்சு, ஒரு கையில வந்து ஒரு ரூ. 500 சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட தைங்க. கண்டிப்பா முடியும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம ட்ரையே பண்ணாம எதுவுமே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நெறைய பேர் வந்து என்ன நெனைப்பீங்க அப்படின்னா, "டெய்லி ஏனக்கா தைக்கிற சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி. அது வந்து நம்ம உழைப்பு, நம்மளோட வருமானம். நமக்கு அதுதான் நம்ம வந்து சும்மா வீட்ல உட்காந்துருந்தோம் அப்படின்னா, யாரும் நமக்கு அமௌண்ட் கொண்டு வந்து தரப்போறதில்ல. நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிய பயன்படுத்தி நம்ம ஒரு வருமானம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, அதுல வந்து இன்னும் நான் நெறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாரி ஆசைப்படுங்க. அதே மாரி நெறைய சம்பாதிக்கணும்னு நெனைங்க. உங்களால நீங்க நெனச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியும். உங்க உழைப்பு உங்களுக்கு குடுக்குற மரியாதையும், உங்களோட தன்னம்பிக்கையும் வந்து வேற எதுவுமே குடுக்க முடியாது. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு எத்தன ப்ளவுஸ் தைக்க முடியுமோ அத தைங்க. நம்ம டைம் வந்து ஒண்ணும் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் போனா கிடைக்காது. நம்ம கிடைக்கும்போதே பயன்படுத்தி நல்லா சம்பாதிச்சுக்கணும். அப்பனா மட்டும் தான் நம்மளால வந்து இந்த லைஃப்ப வந்து சர்வே பண்ண முடியும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தொழில் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க் யூ.